மலையப்ப சுவாமியினுடைய திருமாட வீதிகளிலே உலா வந்ததை செவித்தோம். இதோ இப்பொழுது துவஜ அவரோகண கைங்கரியம் நடைபெற உள்ளது. முதலாவது நாள் துவஜாரோகணம் நடைபெற்றது. அதற்கு அனைத்து தேவர்களும், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், அஷ்டதிக்பாலர்கள் அனைவருக்கும் கூட கருட கொடியேற்றி அழைப்பு விடுத்தனர். ஆகவே அனைவரும் வந்து இந்த பிரம்மாண்டமான பிரம்மன் ஏற்பாடு செய்த பிரம்ம உற்சவத்தை பார்த்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று அனைவரும் திரும்பி செல்கின்றனர். அவர்களை வழி அனுப்புவதற்காக இந்த கருட கொடியை இறக்கி துவஜ அவரோகணம் என்கின்றோம். எம்பெருமான் இந்த 8 நாட்களும் கூட காலை மாலையிலே இடையிலே தங்கத்தேரோடனும் காலை மாலை வாகன சேவையிலும் நமக்கு அருளி செய்தார். அப்படிப்பட்ட பகவான் திருமலையப்பன் அந்த திருமலையிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் துவஜ அவரோகண கைங்கரியத்தை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, பகவானை சேவித்து கொண்டு அவனிடம் நம்முடைய குறைகளை கூறினால் அந்த பக்தவத்சலன் நம்முடைய குறைகளை நிறையாக செய்வைப்பான். மதையானை போலெழுந்த மாமுகில்காள் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். பாம்பனையான் வார்த்தை எண்ணி கதியென்னும் தானாவாள் கருதாது ஓர் பெண்கொடியை வதை செய்தான் என்னும் சொல் வையகத்தார் மதியாரே என்று அருளுகிறாள் ஆண்டாள். இந்த பாசுரத்தின் திரண்ட பொருள் என்னவென்றால், திருவேங்கட மலையை இருப்பிடமாக கொண்டு வாழ்கின்றவை யாவும் மத்தகஜம் போல செருக்குடன் கிளர்ந்தெழுந்தவையாயுள்ள காளமேகங்களே, சேஷ சாயியான எம்பெருமானுடைய வார்த்தையானது யாது? அந்த எம்பெருமான் தான் எப்பேதைக்கும் இரட்சகனாயிருந்து வைத்தும் தன் இரட்சக சொரூபத்திற்கு கேடு வருமே என்று நினையாமல் ஒரு பெண் பிள்ளையைப் போல் கொலையை பண்ணினான் என்கின்ற சொல்லை உலகில் உள்ளவர்கள் ஒரு பொருளாக கொள்கிறார்களே என்பதாம். அந்த பாசுரத்திலே வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்ற சொடருக்கு ஆச்சாரியர்கள் அருளிய அர்த்த விசேஷங்களையும் அதற்கு தொடர்பானவற்றையும் பார்க்கலாம். இதோ அந்த துவஜஸ்தம்பத்திலே கொடியை, கருட படம் இந்த கொடியை கீழே இறக்கும் கைங்கரியம், அதாவது துவஜ அவரோகண கைங்கரியத்தை நாம் இப்பொழுது சேவிக்க உள்ளோம். எம்பெருமானும் நாச்சிமார்களும் அங்கேயே எழுந்தருளி அந்த துவஜஸ்தம்பத்தின் அருகிலே உள்ளார்கள். இதோ நாம் சேவித்து கொண்டிருப்பது கருட கொடி என்னும் துவஜ அவரோகண கைங்கரியம். அந்த கருடனை படம் வரைந்து அதை கொடியாக மாற்றி துவஜஸ்தம்பத்தின் மேலே ஏற்றுவார்கள். அது துவஜாரோகணம். இப்பொழுது அனைவரும் வந்து சென்று விட்டனர். பிரம்மோற்சவமானது மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. ஆகையால் அவர்களை எல்லாம் திரும்பி வழி அனுப்பும் கைங்கரியமே இந்த துவஜ அவரோகணம் கைங்கரியம் ஆகும். இதோ அந்த துவஜ ஸ்தம்பத்திலே மேலே நாம் அதாவது கருடன் இருக்கிறான், அனைத்து தேவர்களும் கூட அந்த துவஜஸ்தம்பத்தின் மீது உள்ளதாக எண்ணி அந்த துவஜ அவரோகணத்தை சேவிக்கலாம். இந்த 8 நாட்களும் கூட காலையிலும் மாலையிலும் வாகன சேவையிலே ஈடுபட்டு பக்தர்களை எல்லாம் அருளி செய்தவர் அந்த திருமலையப்பன். அப்படிப்பட்ட திருமலையப்பனுடைய திருக்கோவில் திருவேங்கடத்திலே, அந்த கோவில் உள்ளே இருக்கும் துவஜஸ்தம்பத்திலே இப்பொழுது அந்த கருட கொடியை கீழே இறக்குவார்கள். அதை நாம் இப்பொழுது நேரடி ஒளிபரப்பில் துவஜ அவரோகணமாக சேவிக்கலாம். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்று அந்த எப்படி என்றால், மதையானை போலெழுந்த மாமுகில்காள் என்பது மற்றொன்று, வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்பது இப்பொழுது 2ஆம் விழியே. வேங்கட மலையை உங்கள் இருப்பிடமாக கொண்டு வாழும் மேகங்களே என்று ஆண்டாள் அருளியிருப்பது அழகும் நயமும் சொல்லிடங். இங்கு பெரிய வாச்சான் பிள்ளை அருளுவது, திருநாள் சேவித்து போவாரை போலே போராதே அங்கே நித்தியவாசம் பண்ண பெறுவதே நீங்கள் என்று வியாக்கியானம் சொல்லுகிறது. திருவேங்கட மலைக்கு பல லட்சக்கணக்கிலே பக்தர்கள் வந்து கூடுகின்றனர்.
அவர்கள் ஓரிரு நாள் அங்கு தங்கி எம்பெருமானையும் அவனுடைய நித்திய பக்ஷ மாச சம்வத்சரோத்சவ அங்களை திருநாளை சேவித்துவிட்டு தங்கள் இருப்பிடம் சேர்ந்து விடுகின்றனர். ஆனால் மேகங்களே, நீங்கள் உங்கள் இருப்பிடமாகவே எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணும் திருவேங்கட திவ்ய க்ஷேத்திரத்தை கொண்டிருக்கிறீர்களே என மேகத்தை வியந்து கொண்டாடுகிறாள் ஆண்டாள். மேலும் அந்த நவில்வன கேளீர், பரமபதத்திற்கு செல்லும் முக்தர்கள் ஒரு காலத்தில் சம்சார சம்பந்தத்துடன் இருந்து பிறகு எம்பெருமானால் இந்த சம்சாரமாகிய பிரகிருதி சம்பந்தம் நீங்க பெற்று எம்பெருமானை அனுபவிப்பார்கள் என்றும், அதாவது அவர்கள் அழுக்கடைந்து கிடந்த இரத்தினத்தை அழுக்கு தீர சாணையிலிட்டு சுத்தப்படுத்துகிறான் போல் முக்தர்களின் நிலை. ஆனால் பரமபதத்திலுள்ள நித்தியர்களான அனந்த கருட விஸ்வக்சேனர் முதலானோர் ஒரு நாளும் சம்சார சம்பந்தமே இல்லாதவர்களாய் அழுக்கடையாத மாணிக்கம் போன்றவர்கள். அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் கூட இந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். திருமலை அப்பனே, வேங்கடவனே, கோவிந்தா கோவிந்தா என்று சேவித்து கொண்டிருக்கிறோம். துவளில் மாமணி மாடம் என்று தொலைவில்லி மங்கலத்தில் மாளிகைகளின் ரத்னத்தை கூறினார். சம்சாரிகள் முக்தி அடைந்தார் போன்ற சுத்தி, அதாவது ஒரு காலத்திலே அழுக்கிருந்து அது நீக்க பெற்றது என்று பொருள். அப்படி இதோ பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். हरिः ॐ सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् स भूमिं विश्वतो वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुष एवेदगुं सर्वम् यद्भूतं यच्च भव्यम् उतावृतत्वस्येषा नरः यदन्नेनातिरोहति एतावानस्य महिमा अतोऽध्यायायश्च पुरुषः पादोऽस्य विश्वभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्ध्व उदैत्पुरुषः पादोऽस्येह भवात् पुनः ततो विश्वं व्यक्रामत् शासनानशने अभि
वाजो अधिपुरुषः स जातो अत्यरिच्यत पश्चात् भूमिमधो पुरः यत्पुरुषेण हविषा देवायज्ञमतन्वत वसन्तो अस्यासीदात्यम् ग्रीष्म इत्मः शरद्धविः सप्तास्यासन् परिधयः त्रिसप्तसमिधः कृताः देवायज्ञम् तन्वानाः अबध्नन् पुरुषम् पशुम् तैयज्ञम् बर्हिषि प्रोक्षन् पुरुषम् जातमग्रतः तेन देवा यजन्त साध्या ऋषयश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः सम्भृतम् वृषदाज्यम् पशोगस्तागश्चक्रे वायव्यान् आरण्यान् ग्राम्याश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः ऋचः सामानि जज्ञिरे छन्दागुंसि जज्ञिरे तस्मात् यजुस्तस्मादजायत पर्याप्य अनन्तरायाय सर्वस्तोमोतिरात्र उत्तममहर्भवति सर्वस्याप्यै सर्वस्य जित्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति ओम। இதோ துவஜ அவரோகணத்தை நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் நாளில் கைங்கரியங்கள் செய்து மந்திரங்கள் செய்து வேத மந்திரங்களுடன் ஆரம்பித்த அந்த துவஜாரோகண கொடியை இதோ இப்பொழுது அர்ச்சக சுவாமி பூஜைகள் செய்து அந்த கொடியை இறக்குமிடம்தான் துவஜ அவரோகணம் என்று கூறப்படுகிறது. பகவான் விஷ்ணு தச அவதாரங்களில் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம், கல்கி அவதாரம் எனப்படும் கலியுகத்திலே வேங்கடவனாக எழுந்தருள் இருக்கும் அவன் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கும் கோவிலில் இதோ அந்த கருடனுக்கு முதலில் பூஜை, அதாவது கருட கொடிக்கு பூஜை செய்து அதை அவரோகணம் செய்கிறார்கள். அதேபோல் துவஜஸ்தம்பத்திலே இருக்கும் கருட பகவானுக்கு விசேஷ பூஜைகள் செய்து அதன் பிறகு அந்த துவஜ அவரோகணத்தை செய்ய உள்ளார். பகவான் திருவேங்கடமுடையானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது இறுதி நாளாக இன்று துவஜ அவரோகண கைங்கரியம். பகவான் நமக்கு எப்பொழுதும் அருளி செய்வான் என்று மண்ணு தமுசியை வானிற் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் திருமொழியிலே கூறுகிறார். குள்ளமான பிரம்மச்சரிய வேடத்தினை புனைந்தவனாய்
மகாபலியிடம் 3 அடி தானம் பெற்றவுடன் விண்ணோக்கி தம் திருவுருவை பெருக்கிய வண்ணம் எம்பெருமான் வளர்ந்து தம் திருவடியாம் பூமியினை அளக்க முற்படுகையில் மகாபலியின் புதல்வனான தமுசி என்பவன் எம்பெருமானை தடுத்து வாமன உருவினாலேயே வையத்தினை அளக்க வேண்டும் என்றானாம். அத்தகைய நமுசியை பற்றி வானில் சுழற்றி எறிந்தவனாய் எம்பெருமான் மின்னுகின்ற கிரீடத்தினை தரித்தவனாய் திருமலையிலே சேவை சாதித்து அருளுகிறான். அப்படிப்பட்ட அந்த சேவை சாதித்தவன் திருவேங்கடமுடையான். அவனுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ துவஜ அவரோகண கைங்கரியத்தை வேத மந்திரங்களுடன் கூடி அர்ச்சக சுவாமிகள் செய்து வருகின்றனர். அந்த துவஜ கொடியை, அதாவது கருட கொடியை கீழே இறக்குகிறார்கள். அதற்கு ஆரோகணம் அவரோகணம் என்ற சங்கீதத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல் துவஜாரோகணம் துவஜ அவரோகணம் என்று கொடியை இறக்கும் கைங்கரியத்தை இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் திருமலையிலிருந்து சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, நித்தியர்களைப் போல ஒரு நாளும் அழுக்கடையாத சுத்தியை உடைய ரத்தனமாம். அதுபோலவே மேகங்களும் நீங்களும் மற்றையோர் களை போல வெளியிடங்களிலே இருந்துவிட்டு அவற்றின் ஸ்பர்சத்தாலேயே அசுத்தி அடைந்து பின்பு திருவேங்கடத்திற்கு வந்து சுத்தி அடைந்தவர்களை போற்றின்றாளாம். இயல்பாகவே திருவேங்கடத்திலேயே சுத்தியுடன் கூடிய வாழ்ச்சியை உடையவர்களாய் இருப்பார்கள் என்று பொருள். அப்படி நித்யவாசம் சகல கல்யாண குணாவாசம் శారదాంబుద భారత సుధాకర ముక్తాహార స్ఫటిక కాంతి కమనీయ గాత్రం కమలదళ నేత్రం జాంబూనదాంబుర పరివృతం దృఢవతం బృహ్వత్రిక జపమరీచి ప్రముఖ యోగి పుంగవ సేవితం నిగమాగమ మూల దైవతం నిజ చరణ సరసిజ వినిత జగదుదయకర కుశేషయం శృతి స్మృతి పురాణోతిహాతిత వైభవాతిశయం స్వసంతతి సంభవ వసుందరా బృందారక బృంద విమత విమర్దన విచక్షణ దండధరం నారద పరాశర వ్యాస వశిష్ఠ సుఖ సౌనక బోధాయ నాది మహర్షి సంస్థిత సచ్చరిత్రం దివ్యా కళత్రం నవరత్నమయ హేమాభరణ ధారణానేక సహస్ర కిరణ ప్రకాశం తపస్వి కులాధీశం నిరంతర జోగుష్యమాన ఋగ్వజుత్సామధర్వగణ విరాజమానం కుశధ్వజ శోభమానం రమారమణ చరణ సమారాధనా సమూర్తామూర్త సప్తతంతు విధాన వక్తారం సమస్త శాస్త్రకర్తారం పరమ పురుష పజ పుంకజ పూజిత ద్విజకుల పరిపాలకం పద్మాలయ బాలకం బోధాయ నాది బిర్వందిత మహిమాధికార కల్పసూక్త ప్రవక్తారం మన్వాదిభిసేవిత మహిమాధికార వైదికాగమ కర్తారం నిజకృత దివ్య సూత్ర సముదాదిదేశ ప్రద వైదిక మార్గం నిరాకృత వేదేతర మార్గం శరదిందు బింబరమణీయ వదనం యోగ జ్ఞానాభ్యవదనం శ్రీపతి జానావాహన సమారాధన స్థాపన ప్రతిష్ట కర్మనిష్ట శిష్ట భూషర సరోరహ దివాకరం దయాకరం హరితత్వ సుధారసపాన జనిత హర్ష పర్వశ దివ్య వపుషం పురాణ పురుషం వక్షస్థల విరాజమాన కనక యజ్ఞోపవీతం దక్ష ప్రముఖ నవ బ్రహ్మ సమేతం విష్ణు కళావతరణం కృష్ణ ముఖవాహనం సత్వగుణ ప్రధానం సకల జగన్నిదానం కుందమందహాసం కోమలాభ్యాసభాసం తిలకుసుమసునాసం కలికలుస నిరాసం శ్రీశాస్త్రతామరస పుష్పరస షట్పదాయమాన మానసం శ్రీవైఘానసం సాష్టాంగమేవ మమ సంపత్ప్రదే సాంప్రదమభివాదయామి కపిలాక్షం గరుత్మంతం సువర్ణ సదృశం ప్రభుం దీర్ఘబాహుం బృహస్కందం వందే నాగాంగభూషణం అఖిల జగదభివృద్ధిరస్తు. శ్రీమద్ కమలాయువతి కరకమల కలిత పాద కమల ధూళి పటల పాటలిత భుజ పరిఖ చతుష్టయస్య కరకలిత శంఖ చక్ర సారంగ కౌమోదకీ నందకస్య భుజ బలమధిత దితితనయ శత సహస్రస్య నిశిత శరశత నిహత రజనీ చర వపురుదిత బహుళ రుధిర ధారా శమిత నిఖిలోకాపస్య మత్స్య కూర్మ వరాహ నారసింహ వామన పరశురామ రాఘవ బలభద్ర కృష్ణ కల్కి ప్రాదుర్భావ దశక పరిపాలిత జగత్రయస్య అస్య దేవదేవస్య భగవతో నారాయణస్య తే పురుషోత్తమ
नमस्य श्रीमदखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य शेषाचल निवासिनः श्री भूनीला समेत श्री श्रीनिवास स्वामिनः त्रिभुवनिक ब्रह्मोत्सवान्ते त्रिभुवनाकार जनित सकल पक्षिराजः मंदरमथित महाजलधि सुधाहरण समय समर विजित सकलासुरगणः सुवर्णवर्णः श्यामाम्बरधरः पक्षच्छन्दालङ्कार दीप्यमान दिव्यावयवः करयुगल धृत कनक राजीवः कटितटे विघटित कनक मेखला किङ्किणी कणवः ललाटतो कञ्च तरल ताम्रचूडः प्रलय समय समुदित महाम्बुवाह संकाश भीषण कृतिः पक्षपाली युगल विक्षेप वेगवादोद्योत ताण्डवित महाजलधि मण्डलहार यज्ञोपवीत कटिसूत्रावतंसकः किङ्किणी कृत महाष्टनागः नरकान्तकरथः सर्पान्तकः गरुडः प्रीतियुक्तः प्रसन्नः गरुडेव गरुडं व्यलदं व्यलदं गजवाहनं गजवाहनं खेतुरगं खेतुरगं वृत्तमटे वृत्तमटे पृथुक पृथुक प्रमद प्रमद ग्रह भुग्रह भुग्रह संग्रह लीलपटे लीलपटे पंको पंको मर्दल मर्दल विकसित विकसित गरुडं गरुडं वज्रपक्षि रज प्रभूतल विष्णु भारधरो महान् भुजगनाशक भीरितरं श्चर गरुडतालमिदं महते गरुडतालमिदं महते अण्डमण्डल खण्ड विभ्रम वीशपक्षय वैनजं तालकाहल तालभेदन भेरिकानुकघोषणं गण्डमण्डल कुण्डलीश्वर वीशकुण्डल मण्डनम् अंगदोदर बन्ध बन्धुर कुन्दरो रगभूषणम् गण्डमण्डल चण्डिताहव भेरिकाहलडम्बरम् शङ्ख शृङ्ग मृदङ्ग सङ्गम गरुडतालमिदं महते गरुडतालमिदं महते नागङ्गलाभरण नागङ्गलाभरण नागङ्गलो भुजगतं मयि सर्पस्य सर्पभुज सर्पस्य सर्पमशनम् छन छन झङ्कृति किङ्कणम् हुण हुण हुङ्कृति कङ्कणम् विनतातनयं कनकाङ्गनिभं भुजङ्गकुल भुञ्जितं विहङ्गकुल सेवितं जगदखिल वन्दितं मधु मधुन वाहनं कनकमय पत्रं श्रुतिपरिषदं चितं नमत गरुडं बुधा नमत गरुडं बुधा श्रीमत्सुधार्थिसुधाधिनाथ पादारविन्दार्चन तत्पर श्रीः सवैन तेजो विनात्मनो खगेश्वरो न शुभमातनोत् सुवर्ण
प्रियव्रतः कामचरो मनोज्ञः श्रुतिस्मृतिज्ञानगुरुः सदां खगेश्वरो नः शुभमातनोतु। स्वस्ति स्त्री कल्पद्रम कामग विचिन्तारत्न निर्जरगादि विस्तारकस्य देवासन प्रस्तारकस्य विविध ग्राह गमगमायमान संभ्रंकष कल्लोल वेल्लितस्य मंजुल मंजरीकृतफेन नव मंजरी लालितस्य गंगादि महातरंगिणी संग समुद्भूत मंगला भंग शृंगारस्य सकल गुणाधार पयः पारावारस्य मध्य प्रदेशे हारणी हारपटीर कर्पूर प्रभातगत गायमान धवल द्वीपे संतान संततोध्यान परिवृते संततामृत परिपूरित परिगावलेते हिरण्य प्राकार प्रकाशमाने नवरत्न विचित्र द्वार शोभित विविध शोभित विभ्राजिते वैजयंती कांति निरंतर नभो मंडले दिव्य विलासिनी सहस्र संख्याकीर्ण वीधि विराजिते राशि कृताखंड सौभाग्य निर्मिते दिव्य नगरे श्रीमती वैकुंठे विश्वक्षेनादि प्रधान किंकिर मंदिर संदोह विस्तृते दुर्निरीक्ष जय विजयादि द्वारपालक संरक्षित बहुल परिजन परिवारस्य बहिरंगण चित्र विचित्र रत्न स्तंभ भास्वत्तेज विशेष विस्फूर्जित महानीय सभा मंडप मध्यस्थ महासिंहासनाधिरूढस्य ब्रह्मेन्द्रादि त्रैस्त्री सत्कोटि संघात गूर्णायमान सभा सन्निवेशस्य परतः प्रवर्तितः दिव्य श्री वीर्तमान चामरस्य कंतर्पकोटि सौंदर्यस्य उत्पुल्ल पुंडरीक विशाल लोचनस्य बाहुविटपा विर्भूत शंख चक्र गदा भय भरितस्य देवदेवस्य श्रियपते पुरुषोत्तमस्य श्रीमदखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य एतत् शेषाचल निवासिनः श्री भूनीला समेत श्री श्रीनिवास स्वामी प्रसादेन संवत्सरायन ऋतुमास पक्ष तिथिवार नक्षत्र लग्न होराद्रेखाण द्वादशांश त्रिंशांश त्रिंशदंशका निरंतर अनुकूला शुभा शोभनाः सर्वे ग्रहाः शुभ नक्षत्र शुभ एकादश स्थान फलवर्धा सुप्रसन्नो सुमुहूर्तो भवतु आदित्यानां नवानां ग्रहाणां शुभ आनुकूल्यं भूयासति भवन्तो महान्तो न पुण्यन्तु करोमि हविष्मतीरिमा हविष्मान् देवोऽध्वरो हविष्माकुम् आविवासति हविष्माकुम् अस्तु सूर्यः अग्निर्वोपन्नगृहस्य सदसि साधयामि सुम्नाय सुम्निनि सुम्ने माधत्तेन्द्राग्नियोर्भागधेयी स्थमित्रावरुणयोर्भागधेयी स्थविश्वेषां देवानां भागधेयी स्थयज्ञे जागृता सुपर्णोऽसि गरुत्मा चक्षुस्तोम आत्मा सामते तनोर्वामदेव्यं बृहद्रथन्तरे पक्षो यज्ञायज्ञियं पुच्छन् छन्दागस्यङ्गानि धिष्णिया शभायजो वंशिनामा सुपर्णोऽसि गरुत्मान् दिवं गच्छ सुवपदा शतधारगो हिरण्मयगो सहस्रधारमरुणनिहितं गुहायाम् पयस्वदे रोषधयः पयस्वद्विरुधां पयः ॐ पक्षिराजाय विद्महे सुवर्णपक्षाय धीमहि तन्नो गरुडः प्रचोदयात् आसाग्रे सुहृदाञ्जिलैताने ऋषीरवाप्यो ग्रहीतो जयाय वोजो बलाय स्यमृदाय शम्भो पयस्य यो नो पजयन् हि पुंसि वोजो बलाय विद्महे अत्युच्छ्रयाय धीमहि तन्नो ध्वज प्रचोदयात् नमो नमस्ते पक्षीन्द्र स्वाध्याय वपुषे वाहनाय महाविष्णोस्तार्क्ष्याय मिततेजसे गरुडाय नमस्तुभ्यं सर्वसर्वेन्द्र मृत्यवे वैनतेय महाबाहो महाबलवयोधिपा विहगेन्द्र
नमस्तेस्तु समुत्पाटितकल्पका आहृतामृतकुम्भाय जननीदास्यमोचने सुरासुरेन्द्रजयने नागेन्द्राभरणायते यथा धारमिदं सर्वं तथा धारयते नमः पक्षौ यस्य बृहत्सामरथन्तरमपि द्वयम् अक्षिणी चापि गायत्रे त्रिवृत्सामशिरस्वयम् स्तोमात्मा नमस्तस्मै वामदेव्याङ्गसम्पदे नमः प्राणादिवायो नामीशाय करुणात्मने पक्षेन्द्र पक्ष विक्षेप तरंगानिल संपदा निरस्तासुरसन्नाह समरे शत्रुसूदना प्रतिष्ठित पटे तुभ्यं नमः प्रणवमूर्तये कर्मणां सिद्धिमाहूतः कुरुष्व विहगेश्वरा दोषानपनयास्माकं गुणानावह सर्वशः विघ्नानि जहि सर्वाणि आत्मसात् कुरु मामपि आत्माहार्षमन्तर्भूर्ध्रुवस्तिष्ठाविचाचलिः विशस्त्वा सर्वा वाञ्छन्तस्मिन् राष्ट्रमधिश्रया इहैवैर्हिमाव्यधिष्ठाः पर्वत इवाविचाचलिः वेह ध्रुवस्तिष्ठेह राष्ट्रमुधारया इन्द्रेण मधीधर ध्रुवं ध्रुवेण अभिषा तस्मै देवा अधिप्रवन्नयं च ब्रह्मणस्पतिः ध्रुवाद्यो ध्रुवा पृथिवी ध्रुवं विश्वमिदं जगत् ध्रुवाः पर्वता इमे ध्रुवो राजा विशामयम् ध्रुवं राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवेण हविषाभिसोमं मृजामसे अथो इन्द्रः केवलीर्विशो बलिहृतस्करत् మేడం
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।